ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th தமிழ் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு உங்களுடைய விடைகள்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட்டும், லாஸ்ட் இயர் தமிழ் எக்ஸாமில் 98 மதிப்பெண்கள் எடுத்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் ஸ்கிரிப்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதோடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டெவலப் பண்ணிக்கோங்க. எப்படி பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்களா அப்படி கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது, எந்த விதமான ஓவர் ரைட்டிங்கும் கிடையாது, பிழைகளும் கிடையாது. ஸோ விடைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக இடவிட்டு ஒரு வினாக்களுக்கும் அடுத்த வினாக்களுக்கும் ஸ்பேஸ் விட்டு நல்லா அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ 2 மார்க் எங்கே குறைஞ்சிருக்குன்னா, ஒரு 5 மார்க் கொஷினில் விடைகள் அளவாக எழுதியிருக்காங்க. ஸோ அதனால தான் 2 மதிப்பெண்களை குறைச்சி அந்த கொஷினுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி அனைத்து விடைகளும் மிக சரியாக இருக்குது. ஸோ பொதுவாக நம்ம தமிழ் எக்ஸாமில் நம்ம முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வினாயன் கண்டிப்பாக அனைத்து வினாக்களுக்குமே வினாயன் கண்டிப்பாக போடணும். ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் வினாயன் போட்டது பிறகு அதற்குரிய சரியான ஆப்ஷன் தேர்வு ஆவா, அதோடைய சரியான தேர்வு பார்த்திங்கன்னா ஏவாக இருக்கலாம், ஆப்ஷன் பியாக இருக்கலாம், ஆப்ஷன் சியாக இருக்கலாம், ஆப்ஷன் டியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரிவை போட்டு அழகாக எழுதுங்க. ஒரு லைன் விட்டு ஒரு லைன் அழகாக எழுதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா படிவம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு புக்லெட்டில் ஸ்டார்டிங்கில் 4 படிவம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த படிவம் கேட்டிருக்காங்களோ அந்த படிவத்தை மட்டும் ஃபுல்லப் பண்ணிவிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஒரு 3 படிவங்களையுமே பென்சிலை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விடைகள் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. மிக முக்கியமாக பிழைகளே இருக்கக்கூடாது. நம்முடைய ஆன்சர்ஸ் தமிழை பொறுத்தளவுக்கு ஒற்று பிழைகள், சந்தி பிழைகள், மயங்கொலி பிழைகள், இந்த மாதிரி எந்த பிழைகளும் இல்லாமல் விடைகள் இருக்கணும். குறிப்பாக பார்த்திங்கன்னா மனப்பாட பாடல்கள்லாம் எழுதும்போது ரொம்ப கவனமாக எழுதுங்க. அதே மாதிரி 5 மதிப்பெண் வினாக்கள், 8 மதிப்பெண் வினாக்களுக்கெல்லாம் குறிப்பு சட்டகம் போட்டு எழுதுங்க. ஸோ இப்போலாம் நீங்கள் எழுதும்போது தான் உங்களுக்கு பேப்பருக்கு டீச்சர்ஸ் முழுமையாக மதிப்பெண் கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி டாப்பில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ, ஒரு மார்ஜின் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 2 இன்ச்சுக்கு விட்டு தான் நம்ம எக்ஸாம் ஆன்சர்ஸ் எழுத ஆரம்பிப்போம். அதேமாதிரி கீழே நீங்கள் பாட்டமில் முடிக்கும் போதும் நூக்கன் கார்னர்ஸ் எழுதக்கூடாது. இன்கேஸ் உங்களுடைய விடைகள் ஏதாவது அடித்தல் திருத்தல் ஒரு ஆன்சர்ஸ் 2-3 ஓவர் ரேட்டிங் ஆகுதுண்டா அந்த ஆன்சர்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டு பிழை இல்லாமல் அடுத்த கொஷின் நம்பர் அழகாக போட்டுட்டு அடுத்த லைன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் பேசிக்காக இருக்கக்கூடியது. இந்த மாதிரி அழகாக எல்லாத்தையுமே எழுதிடுங்க. கொஷின் நம்பர் கரெக்டாக போடுங்க. ஓவர் ரேட்டிங் பண்ணாதீங்க. கம்பல்சரி வினாக்களை கட்டாயம் அட்டன் பண்ணுங்கள். எக்ஸஸ் கொஸ்டின் எழுதாதீங்க. அதேமாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்க, ரிமைனிங் பேஜஸ் நிறையா இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. 8 மதிப்பெண் வினாக்கள்லாம் குறைஞ்சது ஒரு 4 பக்கம் எழுத முயற்சி பண்ணுங்கள். இப்போது முயற்சி பண்ணுங்கள். குறைஞ்சது 3 பக்கம் மேக்ஸிமம் எழுதணும். எக்ஸஸாக நீங்கள் 4 பக்கம் எழுதினா கூட தப்பு கிடையாது. ஸோ 2 பக்கங்களை சுருக்கி எழுதுனா மதிப்பெண் குறைஞ்சிரும். ஸோ இந்த 98 மதிப்பெண்கள் எடுத்த இந்த ஸ்கிரிப்டில் பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண் வினாக்களுக்குரிய விடையில் அளவாக இருந்ததுனால 2 மார்க்ஸ் டீச்சர்ஸ் குறைச்சிருக்காங்க. ஸோ அழகாக எழுதுங்க. தமிழ் எக்ஸாமில் நீங்களும் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.